வணக்கம் நண்பர்களே. இந்த புயல், மழை, ஃபெங்கல் அது இது செங்கல்லுன்னு சொன்னதால மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி மீன் வாங்கலான்ட்டு அக்கரைப்பேட்டை போட் அடிக்கு போனோம். சண்டே அதுவுமா போட் அடிக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு. இந்த புயல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மள மாதிரியே எல்லோரும் மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆசையாக வந்திருந்தாங்க போல் இருக்குது. இந்த பக்கம் அக்காங்கெல்லாம் மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாகவும் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னு திருக்க மீனை ஏற்றிக்கிட்டு ஒரு வண்டி ஓயாரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் மீன் கம்பெனிலாம் இருந்துச்சுல, அந்த கம்பெனியில் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, கிலோ கணக்கில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் போனோம். நல்ல நல்ல மீன்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த கடவுரா மீன். கடவுரா மீனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, விரால் மீன் தான். விரால், கடல் விரால், கடலில் கிடைக்கக்கூடிய விராலாம் வாங்கிக்கிட்டு மீன் வாங்க போனோன்னா அங்கே ஒரே கூட்டங்க. சரி எங்கே இந்த பக்கம் வாங்கலான்னு பார்த்தா ஒரு தம்பி போட்டு மத்துன்னு வெட்டிக்கிட்டே இருந்தா. அப்படி சரி அந்த பையன் பிஸியாக இருக்காரு, பக்கத்தில் இருக்கிறவரை பார்க்கலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு தம்பி ஃப்ரீயாக இருந்தாப்புல. அவர்கிட்ட நம்ம வாங்கின அந்த கடவுரா மீனை கொடுத்தோம். அவர் பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி மீனோட சட்டையெல்லாம் உரிச்சிட்டு அப்படியே செதிலாக எடுக்கிறாரு. பார்த்தீங்களா, வீட்டில் கூட அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கடவுரா மீன். எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னுட்டு அவர்கிட்ட கொடுத்தோம். தம்பி நல்லா சுத்தம் பண்ணார். சுத்தம் பண்ணிவிட்டு தலையை தனியாக வெட்டி எடுத்துட்டு கடை அல்வா மாதிரி துண்டு துண்டாக ஸ்லைஸ் போடுறாரு. பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. இந்த துண்டில் ஒரு துண்டை எடுத்து வறுத்து போட்டு சாப்பிட்டோம்னா ஐயோ வேறு மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வென்சன் தர்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.